ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல ஈசனின் பாதங்களை பணிந்து கொண்டு உலகவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உலக சொந்தங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பிறக்கப் போகின்ற 2026 அனைவருக்குமே ஒரு மங்களம் நிறைந்த நாளாக பிறக்க வேண்டும். போன வருடம் 2025 இருந்ததை விட நம் முன்னேற்றங்கள் அனைத்தும் இந்த 2026 மேன்மையாக இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டிலே நாம் அனைவருமே முதலில் இறை கைங்கரியங்களோடு ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நம் முதல் முன்னேற்றம் இறைவனோடு தொடங்க வேண்டும். இறைவனின் துணை இல்லை என்றால் இந்த வையகத்திலே நாம் வாழ்வது என்பது முடியாத ஒரு காரணம். எங்களை மிஞ்சி எங்களுக்கு மேலான ஒரு சக்தியானது இருப்பதை நம் அனைவருமே உணரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அதுபோல இந்த 2025 நாம் அனைவருமே நினைக்க முடியாத ஒரு பெரிய அனர்த்தம், அழிவினை அனைத்து உறவுகளும் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த அழிவிலிருந்து நாம் விடுபட்டு இந்த 2026 புது வருடத்துக்கு நாங்கள் அனைத்தையுமே மறந்து ஒரு புத்துணர்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும். உலகவாழ் சொந்தங்களே, எங்கள் முன்னேற்றமானது இந்த 2026 இன்னும் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த 2025 பெரிய அனர்த்தங்கள் எங்களை ஒவ்வொரு கட்டங்கட்டமாக எங்களது மக்கள் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் போதுமே எங்கள் சொந்தங்கள் மனச்சோர்வடைவதில்லை. ஒவ்வொரு கட்டங்களையும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையுமே கடந்து ஒரு வாழ்க்கை முறையை சரியாகத்தான் பின்பற்றி கொண்டு செல்கின்றார்கள். அதுபோல நாங்கள் இந்த 2025 அனர்த்தங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அனைத்தையும் மறந்து இந்த 2026 தடம் பதித்து எங்கள் வாழ்க்கையை அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் பயணிக்க வேண்டும். ஓரின மக்களாக இன மத மொழிகள் வேறுபாடாக நாம் பிரிந்திருந்தாலும், ஒவ்வொரு தேசங்களாக நாம் பிரிந்திருந்தாலும், எங்கள் கொண்டாட்டங்கள், எங்கள் சொந்தங்கள், உறவுகள் அனைத்தையுமே நாங்கள் ஒன்றாக சிந்தித்து அனைவருமே ஒரே கோட்பாட்டில் ஒரே இன மக்களாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டும். அத்தோடு நாம் இந்த 2026 பிரவேசிக்கின்ற போது எங்கள் மனதில் ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று. இத்தனை காலம் எப்படி வாழ்ந்தோம் என்பது தேவையில்லை. கடந்ததை நாங்கள் சிந்தித்தால் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் சுத்தமாகவும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு எண்ணங்களோடு இந்த புதிய வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் புதிய புதிய எண்ணங்களை புதிய தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படியான எண்ணங்கள் தான் இனி வார தலைமுறைகளையும் நல்ல விதத்திலே இது வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகையாலே நாம் இந்த 2026 அனைவருமே இன்பமாகவும் வாழ வேண்டும் என்று எங்கள் மனதிலே ஒரு கோட்பாட்டையும் எடுத்து, உலகிலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதல் காரணமாக விளங்குவது இந்த சொல். அதாவது சொல்லானது ஒரு பொய். இந்த ஒரு பொய்யால் தான் அனைத்துமே மாறுகின்றது. ஒரு இடத்திலே நாங்கள் ஒரு பொய்யை கூறுகின்றோமானால் அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய், அதை மறைப்பதற்காக இன்னொரு பொய், அப்படி தொடர்ந்து ஒரு பொய்யால் தான் அனைத்துமே, எந்த ஒரு விஷயமே அந்த பொய்களால் தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு தீய விடயம் உருவாகின்றது என்றால் அந்த இடத்தில் ஒரு பொய் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏமாத்துதல் பொய். நாங்கள் இந்த புதிய வருடத்திலே கால் பதிக்கும் போது
எங்களை சார்ந்தவர்களையும் சாராதவர்களையும் உங்களுக்கு தெரிந்தாலோ தெரியாதவாரோ அனைவருமே இந்த வையகத்திலே இன்பமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த வருடத்தை தொடங்க வேண்டும். அத்தோடு இந்த வருடத்தில் இந்த அனைவருக்குமே இந்த நவக்கிரக தோஷங்களும் நீங்கி அனைவருமே இன்பமாக இந்த லோகத்திலே வாழ வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனைவருக்குமே மீண்டும் எங்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உலகவாழ் சொந்தங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது உங்கள் ஆர்டி சர்மா. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.